உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருக, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க, நீங்கள் நினைத்தது நடக்க போன்ற விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சூட்சமாக இருக்குது. அந்த சூட்சமான சில ரகசியங்களை நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த காணொலியை முழுதாக பாருங்கள். அதுக்கு முன்னே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக பலன் தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 15 நிமிடத்துக்கான பலன் சொல்கிறேன் மற்றும் நீங்கள் பிறந்த தேதியிலிருந்து அடுத்த பிறந்த தேதிக்கான அந்த ஒரு வருடத்துக்கான ஆண்டு பலனும் சொல்கின்றேன். குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்டு எந்த கிரகங்களுடைய ஆட்சியில் தற்போது இருக்கின்றத ஒவ்வொரு மாதங்களாக ஒவ்வொரு கிரக ஆட்சி பெறும். அந்த கிரக ஆட்சி நிலையில் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை ஒரு வருடத்துக்கான பலனும் சொல்கின்றேன். குறைந்த கட்டணம் தான். மேலே இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை பிரச்சனை தான். மனம் சார்ந்த எண்ணங்களை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனம் எப்படி ஈடுபடுதோ உடல் அதுக்கேற்ற மாதிரி ஈடுபடுது. மனதின் இன்னொரு முகம் தான் அறிவு. அறிவு அப்படியே பெருசாலாம் கிடையாது. நம்ம உடம்பு நிர்வாணமாக அமனமாக இருந்ததுன்னா ஒரு கோட் ஷூட்டு போட்டுக்கிற மாதிரி தான் அறிவு. மனதின் தகவலை தான் அறிவு செம்மைப்படுத்தி வச்சிருக்குது. அதனால தான் மனதின் இன்னொரு முகம் தான் அறிவு என்று சொல்வார்கள். அதனால மனம் செம்மைப்பட்டால் அறிவு நல்லா இருக்கும். அறிவும் மனமும் நல்லா இருக்கும்போது ஹெல்த் நல்லா இருக்கும். மூன்றுமே நல்லா இருக்கும்போது நமக்கு சூழல் நல்லா இருக்கும். இந்த சூழல் நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கும், நம்ம வாழ்க்கை, நம்ம செய்யற தொழில் வேலையெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கரெக்டா இந்த மனம் சார்ந்த நிலை எப்படி இருக்குன்றத ஜோதிடம் உங்களுக்கு மிகப்பெரிய டூலா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பிரம்மாண்டமான அந்த அண்டத்துல எவ்வளவு கோள்கள் இருக்கு. ஒவ்வொரு கோள்ல இந்த பூமியில தன்னுடைய கதிர்வீச்சை வெளிப்படுத்திட்டே இருக்கு. அதெல்லாம் விட பக்கத்துல இருக்கிற 9 கோள்கள், ராகு கேது நிழல் கிரகம் தவிர்த்துட்டு மீது 7 கோள்களுடைய தாக்கம் பூமியில இருக்கு. மறைமுகமாக ராகு கேதுடைய தாக்கம் இருக்கு. இந்த 9 கோள்களுடைய தாக்கம் இருக்கிறதுனால மனம் பாதிப்படைகிறது. மனம் பாதிப்படையும் போது ஒட்டுமொத்தமாக லைஃப் என்ற ஸ்ட்ரக்சரை பாதிப்புள்ளாகுது. இந்த மனம் பாதிப்பு இல்லாம நம்ம அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது எது மாதிரியான நேரங்கள்லாம் சிலதெல்லாம் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரங்கள் பொறுத்து நம்ம சில செயல்களை செஞ்சுட்டுனா பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. வெற்றிக்கான இதுவும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அதாவது அந்த ராவுகளும் யமகண்ட நேரத்தெல்லாம் பண்ணாதீங்கன்றத ஒவ்வொரு நாளுக்கும் குறிப்பிட்ட நேரம் அந்த நேரம் செட் ஆகாது. பொதுவாக யாருக்கும் செட் ஆகுதுன்னு 12 ராசிகளுக்கும் சொல்லப்படுவதா இருக்கு. அது இந்த நேரத்தில் நல்ல என்ன காரணம் கேட்டால் அதோடைய ரேஷியோ அந்த நெகட்டிவான ரேடியேஷன் கதிர்வீச்சு அதிகமாக பூமியை தாக்குறதா. பூமியை தாக்கும்போது பூமியில் இருக்க உயிரினங்களும் நம்ம தானே, பூமியிலேருந்து தான் நம்மளும் பிறந்திருக்கோம். அதனால் அதோடைய தாக்கமும் நம்ம அதிகமாக இருக்கும். சந்திரன் பௌர்ணமி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கடல் அலை எழும்புது இல்லை, ஏன் எழும்புது? சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாகுது. அந்த கடல் அலையும் இழுக்குது. அப்போ மேலே இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கடல் அலை மேலே எழும்புதான் செய்யும். அப்போ கடல் அலையே எழும்போது நம்ம உடம்புல இருக்கும் ஒரு விதமான நீர் சத்து தானே. அப்போ நமக்குள்ள ஏன் அந்த டெம்டேஷன் இதுவும் ஆகாது? அமாவாசை நேரத்தில் மனம் ஒரு விதமான கண்ணக்கட்டுத்தனமாக இருக்கும், சூழல் மந்தமாக இருக்கும், இருட்டு தள்ள மாதிரி இருக்கும். என்ன காரணம் கேட்டால் நிலவு முழுதாக மறைகிற சூழல். அப்போ நிலவுக்கும் பூமிக்கு உயிரினங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுது, நன்மை ஏற்படுதுன்னா அப்போ மற்ற கோள்களுடைய தாக்கமாக இருக்க தானே செய்யுது. அப்போ இருக்கும்போது அதை பற்றி ஆய்வு சொல்ற அந்த சோதிடம் உண்மைதானே. இந்த அடிப்படையில் தான் நேரங்கள் காலங்கள் அதெல்லாம் பிரிக்கப்பட்டதாக இருக்கு. ஒருத்தன் ஒரு தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் இருக்கு, நம்ம வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ரொம்ப இதுவாக இருக்குதுன்னா அவன் ஜாதகத்தை பார்த்து அவனுக்கு தசா புத்தி சரியில்லை, ராகு தசை, அந்த சனி புத்தி நடக்குது, உன் பிறப்பு ஜாதகத்திலே ராகு பகை வீட்டில் இருக்குது, சனி பகை வீட்டில் இருக்கு, உன் சூழல் இப்படிதான் இருக்கும், சனி நீச்சம் ஆயிடுச்சு, அதனால நீ எடுக்கிற முடிவுலாம் தவறாதான் இருக்கும், நீ தவறு கிடையாது, உன்னுடைய பிறப்பு ஜாதகம் தவறுன்னு நம்ம சொல்லும் போது அவனுக்கு குறைந்தபட்சம் அந்த தற்கொலை எண்ணம் ஓரளவுக்கு புரிதல் ஏற்படல. அப்போ ஜோதிடம் அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுது இல்லை. அப்போ அவன் ஒரு சமாதானம் அடைகிறான். இப்போ நான் மட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது, கூட இருக்கும் மட்டும் காரணம் கிடையாது, நம்ம பிறப்பு ஜாதகம் நம்ம பிறந்த நேரமும் கிரகங்களும் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்றத அவன் குறைந்தபட்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த தற்கொலை எண்ணத்துல இருந்து அவன் வெளியே வருவான்ல. இது ஒரு விதமான அவனுக்கு ஹெல்ப் பண்ணதானே அதை செய்யுது ஜோதிடம். அதனால இந்த கோணத்துல அணுகலாம். நம்ம தீர்வு நமக்கு தெரியலனா கூட குறைந்தபட்சம் புரிதல்னா நமக்கு வேணும் இல்லை. இப்போ சிசிடிவி கேமரா வச்சுட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு தெஃப்ட் ஆயிடுது, வண்டி திருடு போயிடுது, நைட்டு எல்லாம் திருடு போயிடுச்சு, காலையில பார்க்குற பொருள் காணும், ஐயோ என்னடா இது, என்னன்ற ஒரு எப்போ யார் எடுத்து போனான்னு குழப்பம் ஆகிறத விட அந்த கேமரால பார்க்கும்போது யாரும் நடுராத்திரில எவனத்தை எடுத்துட்டு போனா பேண்ட் ஷர்ட் போட்டும் போனா அதை தள்ளி போறதுல பார்க்கும்போது ஓகே, ஒரு ஆம்பளை எடுத்து போயிருக்கான், இந்த டைம்ல திருட்டு நடந்திருக்குன்றத ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்ல. அதன் பிறகு நம்ம அந்த திருட்டு யார் நடந்தது, எப்படி நடந்ததுன்றத அது பிரைமரியா வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். அப்போதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம். எஃப்ஐஆர்னு அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அந்த ரெக்கார்டு தானே. அதே தான் அந்த குறைந்தபட்சம் அந்த பிரைமரியா இருக்க அந்த புரிதல் தான் நமக்கு தேவையா இருக்கு. அந்த புரிதல் இந்த ஜோதிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அது கால சூழலை உங்களுக்கு ஒரு விதமாக கணிச்சு கொடுக்குது. அது இந்த நேரத்தில் விதை வச்சா இந்த நேரத்தில் பருவங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, இந்த நேரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கான பணம் கிடைக்கும். ஏன்னா அந்த முயற்சி வீணான விரயத்தை சோதிடம் உங்களுக்கு தனிமனி ஜாதகத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா இருக்கு. அந்த அடிப்படையில இந்த ராகுகளும் யமகண்டம் குளிகை இது மாதிரி நேரங்கள்லாம் தவிர்த்து இதெல்லாம் நெகட்டிவான எண்ணங்கள், ஆனா பாசிட்டிவான எண்ணங்கள் வெளிப்படுத்துற நேரம் இருக்கு. இன்று 2026 ஜூலை, இன்றைய தேதி நான் பேசுற தேதி 29ஆம் தேதி காலையில 9:05 இருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம். அபிஜித் என்ற சிறப்பான வெற்றி அடைதலுக்கான நாளாக சொல்லப்படும்.
இந்த அபிஜித் நட்சத்திரன்றது மிகப்பெரிய விஷயம் அது. இது பிரபஞ்சத்தின் கதவு வந்து டைரக்டா திறந்திருக்க மாதிரி. பிரபஞ்சத்தின் ஒரு சப்கான்சியஸ் இருக்குல்ல, அதுக்கு இதுக்கு நமக்கு தொடர்பு அது. அதாவது திடீர்னு அந்த கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து குழந்தைய வச்சுட்டு வசுதேவர் நடந்து வரும்போது பெரிய ஆறு போயிட்டு இருக்கும், திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அது விலகி வழிவிடும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரத்து நேரத்திலையும் தினமும் ஏற்பட்ட அபிஜித் முகூர்த்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து பாசிட்டிவான எனர்ஜியா இருந்தா கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு கூட எதிர்பாராத நீண்ட நாள் கனவு ஆசைகள்லாம் வந்து அந்த நேரத்தில் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கணும், அதை பத்தி நினைக்கணும், இல்லை எழுதி பார்க்கலாம். அந்த நேரத்தில் வந்து அந்த பிரபஞ்சத்தின் கதவு வந்து வழி வந்து திறந்திருக்கும். அது வந்து மாதத்துல ஒரு முறை ஏற்படுது, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உண்டாகுது. ராகுகால யமகண்டம் மாதிரி குளிக்க நேரம் மாதிரி தினமும் ஏற்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 11:45 மதியானம் 11:45 இருந்து 12 வரைக்கும் ஒரு 48 நிமிஷம் இருக்கு. அந்த நேரத்துல வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படுது. நெகட்டிவான எண்ணங்களை வந்து போதி மட்டும் தவிர்த்து நான் அழிஞ்சு போனோம், அவனை இது பண்ணோம், அது நெகட்டிவான விஷயங்கள்லாம் அது இது சில நேரத்தில் நமக்கு அது அதனால நமக்கான வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த போட்டி தேர்வுல நான் ஜெயிக்கணும், உடல்நலம் ஆரோக்கியமா, இது மாதிரியான பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும்போது கண்டிப்பா ஏற்படும். இதனாலதான் தட்டுக்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது பைபிள்ல. இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல்ல புரிஞ்சு கொண்டுதான். இதுல வந்து மாசத்துல ஒரு நாள், அதாவது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் திருவோண நட்சத்திரத்துல அந்த தொடக்கத்துல பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வெளிப்படுகிறது. அந்த நட்சத்திரம் வந்து புராண காலத்துல பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது கிருஷ்ணர் வந்து அந்த நட்சத்திரம் எடுத்து மயில் இறகுல வந்து வைத்து கொண்டாராம். அது வந்து கெட்டவங்க கையில போகக்கூடாது, கௌரவர் கிட்ட போகக்கூடாது, அவங்க வந்து அழிவுக்கு வந்து பயன்படுத்திப்பாங்கன்றது கிருஷ்ணர் வந்து மயில் இறகுல வச்சுப்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து மாசத்துல ஒரு முறை மட்டும்தான் வெளிப்படும் என்று. அந்த ஒரு முறை நாள் எப்படின்னா திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்துல டைம் வரும்போது வெளிப்படும். அந்த டைம் வந்து இப்போ ஜூலை மாசம் 29ஆம் தேதி 2026 இப்ப நான் பேசுற நேரத்துல அந்த நட்சத்திரம் வந்து வெளிப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தினால் ரொம்ப ஆற்றல் எனர்ஜி கொண்டு அது செயல்படுவதா இருக்கும். இது வந்து முகூர்த்த நட்சத்திர நேரம் வெளிப்படுற நேரம். தினமும் வந்து காலையில வந்து 11:45 பிற்பகல் 11:45 இருந்து 12 வரைக்கும் அந்த டைம் குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அது வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க. இது அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நாள் முழுதும் இருக்கு, சாயந்தரம் வந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கும். அதனால இன்று வந்து விரதம் இருக்கலாம், ஆலை வழிபாடு தியானம் எல்லாம் செய்தா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நிறைவேறும் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த நேரத்துல வந்து கோரிக்கையா வைக்கலாம். டைரக்டா அந்த பிரபஞ்சத்தின் வந்து அந்த வாசலுக்கே வந்து சேர்ந்து உங்களோட கோரிக்கை டைரக்டா இது ஆகும். ஒரு பாஸ் எவ்வளோ ஒருத்தர் வந்து பெரிய விஐபி பார்க்க நினைப்பாங்க, உள்ள போய் ஆஃபீஸ்ல போய் பார்க்க முடியாது, நாளைக்கு வாங்க திடீர்னு அவர் பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக வருவாரு. ஏன் முதலமைச்சர் விஜய் கூட எடுத்துங்களேன், அவர் உங்க ஏரியாவில் உங்க தெரு பக்கம் நந்து பார்க்கும் திடீர்னு ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறீங்க, அவரு கொடுக்கும்போது எளிதா சந்திக்கிற சூழல் ஏற்படுத்தல. அதே மாதிரி சூழல் தான் இப்போ இந்த நேரம் அந்த அபிஜித் முகூர்த்த நட்சத்திர நேரம்லாம். அதனால இந்த நேரத்தை வந்து கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு ஜோதிட ஆர்வலர்களும் ஆன்மீக பெரியவர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மிக சிறப்பான நேரம் தான் இது. இதை தாண்டி உங்களால 2 மூச்சு வந்து சரிசமமாக உங்களால இயல்பா விட முடியுதுன்னா அது எல்லா நேரமே வந்து அபிஜித் நேரம் தான் அது. ஏன்னா ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து மூச்சு வந்து இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மாறிட்டே இருக்கும். எப்போ வந்து நீங்க சுவாசத்தை இயல்பா 2 மூச்சு மூக்கு வழியா விடுறீங்களோ அது வந்து அபிஜித் நேரம் தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிசீவ் ஆகுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்கான்சியஸ் அந்த கேலக்சில கிடைக்கும் உங்களோட ஃப்ரீக்வன்சி. ரேடியோ அலைவரிசை கூட ஒரு டியூன் கரெக்டா வைக்கும் போது தான் அந்த பாட்டு கேட்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு மூச்சு காற்றுல கரெக்டா ஃப்ரீக்வன்சி வரும்போது கரெக்டா கனெக்ட் ஆயிடும். அது கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம்ல வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். இப்போ இந்த அபிஜித் நேரம் முகூர்த்த நேரம் சொல்ல பார்த்தீங்களா, அப்போ பொதுவா வந்து கனெக்ட் ஆகுறது. எப்படி பொதுவாக ராகுகால யமகண்டம் அது கெட்ட நேரம்னு வச்சுக்கிற மாதிரி இது நல்ல நேரத்துக்கான நேரம். அது இந்த நேரத்தில் பொதுவாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களால் இயல்பா இது பண்ணா அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக எப்பவுமே 24 ஹவர்ஸ்ல கனெக்ட் ஆகும். எனக்குலாம் வந்து எப்பவுமே இயல்பா வந்து 2 பக்கமும் மூச்சு சுவாசம் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலையில பிரம்ம முகத்துல இருந்து படிக்கி அந்த சுபநாரி எல்லாம் பண்றது. ஏன்னா மனம் வந்து அதில் தெளிவா இருக்கும், மன எண்ணங்கள் அழைப்பாதனால ஈஸியா அந்த ஃப்ரீக்வன்சி ஈஸியா கிடைக்கும், கம்யூனிகேட் ஆகும். இந்த அடிப்படையில் தான் பெரியவர்கள் இதெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. அதனால இந்த டைம் வந்து செல்வத்திற்கான ஒரு பொருட்செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திற்கான அருமையான நேரம். இதை கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் ஜோதிட ஆர்வலராக ஜோதிட கலையின் மதிக்கக்கூடிய தாங்கள் வாழ்வில் அனைத்து உள்ள வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க நட்பு உறவட்டத்திலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.